பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டில் இறங்குகிறார். 120 பேர் அங்கே கூடி செபிக்கிறார்கள். அந்த 120 பேர் மேலும் ஆவியானவர் இறங்குகிறார். அவர்கள் ஆவியானவர் கொடுத்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அது பண்டிகை காலமானதுனால திரளான ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்டு கூடி வரும்போது பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் மெய்யான தேவன் என்றும் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற நல்ல சுவிசேஷத்தை பழைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிற காரியம், இப்படி அநேக காரியங்களை பேதுரு ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரமாய் அவருடைய பலத்திலே ஜனங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறான். அப்படி அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்றால் அதை இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி ஏற்றுக்கொண்டவர்கள்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருத்தங்க கட்டாயப்படுத்தியோ கம்பல் பண்ணியோ அல்லது வேற வழி இல்லாமலோ இப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. இயேசுவை தங்கள் இரட்சகராய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உண்மையிலே ஞான ஸ்நானம் எடுக்க யார் தகுதியானவர்கள் என்றால் இந்த வசனம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். எனக்கு 18 வயசு ஆயிட்டு அதனால நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படி எடுக்கவே கூடாது. அல்லது சிலர் பாருங்க திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. இயேசுவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், சந்தோஷமாய் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வார்த்தையை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். கந்தாகி ராஜஸ்திரியின் மந்திரி ஏசாயா நிருபத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பிலிப்புவை அந்த ரதத்தோடு சேர்க்கிறான். பிலிப்பு போய் அந்த ரதத்தோடு சேரும்போது பிலிப்பு கேட்கிறான், இந்த அர்த்தம் புரிகிறதா? அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருத்தன் விளக்கலைன்னா எப்படி புரியும்? பிலிப்புவை ஏற்றுக்கொள்ளுகிறான். பிலிப்பு அதை விளக்கி கொடுக்கிறான். ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் இயேசுவை அவனுக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையும் ஆசையும் பிலிப்புவை பார்த்து கேட்கிறான், தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் எடுக்க தடை என்னவென்று. அப்பொழுது பிலிப்பு சொல்லும் வார்த்தை, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கணும். இயேசுவை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். அந்த முழுமையான நம்பிக்கை தாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வைக்கும். அவன் சொல்லுகிறான், நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று. இருவரும் தண்ணீரில் இறங்க பவுல் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு போனான் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுக்க உண்மையிலே தகுதி என்னவென்றால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறது. யாரை? இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் தன்னுடைய வாழ்வின் நாயகராய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஆமேன் அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ஞானஸ்நானம் எடுக்க தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். இதை சொல்லும்போது அடுத்த கேள்வி கேட்கலாம், கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா என்று. கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை இது. நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது இயேசு சொன்ன கட்டளை. இயேசு சொன்ன கட்டளையை கீழ்ப்படிவது அவசியம். கட்டளை என்றாலே அதுல கொஸ்டின் மார்க் வைக்கவே கூடாது.
ஒரு காரியம் செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்கிற கட்டளை மேல் அதிகாரத்திலிருந்து வந்தால் அதை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடையவர் நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஞானஸ்நானம் அவசியம். யார் ஞானஸ்நானம் எடுக்க தகுதியானவர்கள்? யார் இந்த வார்த்தையை, அதாவது இயேசுவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க தகுதியானவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனை, இந்த நாளிலே ஞானஸ்நான சத்தியத்தை பேசின தயவுக்காக நன்றி. இன்னும் இந்த உடன்படிக்கைக்கு உட்படாமல் யாராவது இருப்பார்களே ஆனால் கர்த்தாவே, அவர்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. ஆண்டவரே, அவர்களும் இந்த சத்தியத்துக்கு உட்பட கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.